கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மலை விலகி போனாலுமே பர்வதம் நிலை பேர்ந்தாலுமே, மலை விலகி போனாலுமே பர்வதம் நிலை பேர்ந்தாலுமே என் கிருபை என்றும் உன்னை விட்டு விலகுவதில்லை. என் கிருபை என்றும் உன்னை விட்டு விலகுவதில்லை. என் பிரியமே ரூபவதியே, என் பிரியமே ரூபவதியே. அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை எதன் மேலே இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்க? தாவீது ராஜா சொன்னார், உதவி வரும், ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பர்வதங்களை அல்ல, நான் ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய கண்களை நீங்கள் எந்த பர்வதத்தின் மேலே வைத்திருக்கிறீர்கள்? ஆமேன். இந்த பர்வதம் என்னை விட்டு விலகி போய்விடுமோ? இந்த பர்வதம் என்னை விட்டு விலகி போனால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களை பர்வதமாக நம்பி இந்த நாட்களிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆமேன். உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். உதவி வரும், ஒத்தாசி வரும் உயர்ந்த பர்வதம், எல்லா பர்வதங்களை காட்டிலும் உயர்ந்த பர்வதம், அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கும்படியா உங்கள் கண்கள் திரும்பட்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆமேன். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்களோ, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விடுவார்களோ, என் கணவர் என்னை கைவிட்டு விடுவார்களோ, இந்த காரியம் என் கையை விட்டு போய்விடுமோ, இப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் இந்த நாளில் உதவி வரும், ஒத்தாசி வரும் உயர்ந்த பர்வதமாகிய அந்த ஆதி தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அவரை நீங்கள் மேன்மைப்படுத்தும் போது, நீர் போதும் என்று சொல்லும்போது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதபடிக்கு அவருடைய கிருபையை உங்கள் மேல் அளவில்லாமல் வைத்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்களெல்லாம் நிலை பெயர்ந்து போனாலும் நீங்கள் நம்பின எல்லாம் உங்களை விட்டு போனாலும் கூட என் தேவன் உயர்ந்த பர்வதமாக எனக்கு இருக்கிறார். உதவி ஒத்தாசி வரும் பர்வதமாக எனக்கு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற பர்வதமாக இருக்கிறார் இருந்துச்சு. ஆமேன். அவரை மகிமைப்படுத்தி இந்த நாளில் தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசை கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை மனுஷனால் கைவிடப்பட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. எது எங்களை விட்டு கடந்து போகும்படி போராடினாலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க நீர் வல்லமையுள்ள யெகோவா ஈரே. இந்த தூதர்களுக்கு கட்டளையிட்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப கொடுக்கிற உயர்ந்த பர்வதமாகிய உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபம் கேளும்.